அனைவருக்கும் வணக்கம். நான் வேதிலாசிரியர் சுரேஷ்குமார். நம்ம 11th கெமிஸ்ட்ரியில் 5வது பாடம் கார மற்றும் கார மண் உலோகங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ 4வது வீடியோ பார்க்க போகிறோம். 5.3 கார உலோக சேர்மங்களினுடைய பொது பண்புகள். இப்போ கார உலோக சேர்மங்கள்னால் எது சொல்லுவோம் அப்படின்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், இதெல்லாம் கார உலோக சேர்மங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய பொதுவான பண்புகள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ கார உலோகங்கள் பார்த்திங்கன்னா அது உருவாகக்கூடிய அனைத்து வகையான பொதுவான சேர்மங்கள் பார்த்திங்கன்னா அயனித்தன்மை தான் கொண்டிருக்கும். ஒரு சில சேர்மங்கள் மட்டும்தான் சகப்பணிப்பு தன்மை கொண்டிருக்கும். அப்போ கார உலோகங்களுடைய பெரும்பாலான சேர்மங்கள் அயனித்தன்மையை கொண்டிருக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதனுடைய சேர்மங்களுடைய பண்புகள் பற்றி கீழே நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ராக்சைடுகள். அதாவது கார உலோகங்கள் என்ன மாதிரியான ஆக்சைடுகளை உருவாக்குது, அப்புறம் ஹைட்ராக்சைடுகளை எப்படி உருவாக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஆக்சைடுகள் அப்படின்னா சாதாரணமாக அதில் என்ன வகை இருக்குது அப்படின்னா ஆக்சைடுகள், பெராக்சைடுகள், சூப்பர் ஆக்சைடுகள், இந்த மாதிரியான ஆக்சைடுகள்லாம் இருக்குது. இப்போ கார உலோகங்கள் எம் அப்படிங்கிறது மெட்டல், கார உலோகத்தை குறிக்கக்கூடியது. கார உலோகங்களை அதிக அளவு காற்றை செலுத்தி எரிக்கும்போது M2O அப்படிங்கிற வாய்ப்பாடு கொண்ட சாதாரண ஆக்சைடு உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சோடியம் இருக்குது அப்படின்னா சோடியத்தை அதிகளவு காற்றில் ஆக்சிஜனை செலுத்தி அல்லது அதிகளவு காற்றில் எரிக்கும் போது Na2O அப்படிங்கிற சோடியம் ஆக்சைடு கிடைக்கும். NAங்கிறது தான் M2O அப்படின்னு சொல்கிறோம். NAங்கிறது மெட்டல், எம்மை குறிக்கும். அப்போ Na2Oங்கிறது M2Oங்கிற சாதாரண ஆக்சைடை உருவாக்குது. இந்த சாதாரண ஆக்சைடுகள் பார்த்திங்க அப்படின்னா நீரோட வினைப்பட்டுச்சு அப்படின்னா M2Oங்கிறது நீரோட வினைபுரிந்து MOH அதாவது காரத்தன்மை உள்ள ஹைட்ராக்சைடுகளை உருவாக்கும். ஹைட்ராக்சைடுகள் அப்படிங்கிறது காரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சாதாரண ஆக்சைடுகள் நீரோட வினைப்பட்டுச்சுன்னா ஹைட்ராக்சைடை தரும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சைடாக இருந்தாலும் சரி, பெராக்சைடாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஆக்சைடாக இருந்தாலும் சரி, அவை நீரோடு வினைப்பட்டுச்சு அப்படின்னா ஹைட்ராக்சைடுகளை உருவாக்கும். அது இந்த வினைகள் மூலம் நம்ம பார்க்கலாம். MOHங்கிற ஹைட்ராக்சைடுகளை உருவாக்குது. ஓகேங்களா? இப்போ ஆக்சைடுகளை சாதாரண ஆக்சைடுகள் பற்றி பார்த்தோம். இப்போ அதில் இந்த கார உலோகங்கள் பற்றி பார்க்கும்போது விதிவிலக்குன்னு சொல்லக்கூடிய அந்த லித்தியத்தை பற்றி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு பொது பண்புலையும் பார்க்க போகிறோம். இப்போ லித்தியம் மற்ற உலோகங்கள்லேருந்து, மற்ற கார உலோகங்கள்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது. அப்போ லித்தியம் கார உலோகங்கள், சாதாரண கார உலோகங்கள் அதிகளவு காற்றில் எரித்தோம் அப்படின்னா அந்த கார உலோகங்கள் சாதாரண ஆக்சைடுகளையும் அதோடு சேர்த்து பெராக்சைடையும் தரும். ஆனால் லித்தியம் சாதாரண ஆக்சைடுகளை மட்டும்தான் அதனால் உருவாக்க முடியும், பெராக்சைடுகளை உருவாக்காது. ஏன்னா நிலைப்புத்தன்மை இல்லை, அதனால் உருவாக்காது அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா லித்தியத்தை குறிக்காது. சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் ஆகிய கார உலோகங்களை தான் குறிக்கும். அந்த கார உலோகங்கள் காற்றில் அதிகளவு எரிஞ்சுது, வினைபுரிஞ்சுது அப்படின்னா M2O2, அதாவது Na2O2, சோடியம் பெராக்சைடு. 2 உலோகம்னா 2 ஆக்சிஜன். அந்த மாதிரி இருந்தால் அதாவது ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற எண் பார்த்திங்கன்னா -1ன்னு இருந்தால் அதை பெராக்சைடுன்னு சொல்லுவோம். சாதாரண ஆக்சைடில் பார்த்திங்க அப்படின்னா M2O அப்படிங்கும்போது ஆக்சிஜனுக்கு இணைதிறன் -2, எம்முக்கு +1, அப்போ 2 +1 2 ப்ளஸ் வரும் மெட்டலுக்கு. ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜனுக்கு 2 மைனஸ் வரும். இப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு 2 மைனஸ் இருந்தால் சாதாரண ஆக்சைடு. M2O2வில் பார்த்திங்கன்னா எம்முக்கு ஒரு ப்ளஸ்னால் 2 ப்ளஸ்ஸு, ஆக்சிஜனுக்கு இங்கே ஒரு மைனஸு, அப்போ 2 ஆக்சிஜனுக்கு அப்போ 2 மைனஸ், அப்போ 2 ப்ளஸ் 2 மைனஸாக இருக்குது இந்த சேர்மம். ஓகேங்களா? அப்போ நேரயனி எதிரயனி சமமாக இருக்குது. அப்போ ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற எண் -1ன்னு இருந்தால் அதை பெராக்சைடுன்னு சொல்லுவோம். இந்த பெராக்சைடுகள் பார்த்திங்கன்னா நீரோடு வினைபுரிந்து
என்னத்தை கொடுக்குன்னா ஹைட்ராக்சைடுகள். அதே போல் காரத்தன்மை உள்ள ஹைட்ராக்சைடுகளை கொடுக்கும். அத்துடன் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடையும் தரும். ஓகேங்களா, இதான் கவனிக்க வேண்டிய விஷயம் இது. அடுத்தது, இப்போ லித்தியம் வந்து சாதாரண ஆக்சைடை மட்டும் தான் தரும். சோடியம் வந்து சாதாரண ஆக்சைடோட பெராக்சைடையும் தரும். ஆனால் இந்த லித்தியம் சோடியம் ரெண்டுமே சூப்பர் ஆக்சைடை உருவாக்காது. ஸோ அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா MO2 அப்படின்னா சூப்பர் ஆக்சைடு. இப்போ எம்முக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல -12. ஓகேங்களா, அப்போ 2 -1 -1 ஆயிரும். எம்முக்கு ஒரு ப்ளஸ்ஸு, அப்போ வந்து +1 -1 வருது. ஓகேங்களா, அப்போ ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜனேட்டின் -1/2 இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து சூப்பர் ஆக்சைடு. இந்த சூப்பர் ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் உருவாக்குன்னா சோடியம், லித்தியம், சோடியத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய பொட்டாசியம், ருபீடியம், சீசியம்லாம் இதை உருவாக்கும். இந்த சூப்பர் ஆக்சைடு வந்து நீரோட வினைபுரிஞ்சுது அப்படின்னா காரத்தன்மை கொண்ட ஹைட்ராக்சைடுகளை உருவாக்குது. MOHங்கிற காரத்தன்மை கொண்ட ஹைட்ராக்சைடு உருவாக்குது. அதோட H2O2ங்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடையும் அதோட சேர்த்து ஆக்சிஜனையும் உருவாக்கும். ஓகேங்களா, அப்போ உரிய நிபந்தனைகளின் கீழ், அதாவது சூட்டபிள் கண்டிஷனில் M2O சாதாரண ஆக்சைடு, M2O2 பெராக்சைடு அல்லது MO2 சூப்பர் ஆக்சைடு, இந்த சேர்மங்களை வந்து தூய நிலையில் குறிப்பிட்ட நிபந்தனையில் நம்மளால் தயாரிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்தது ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ராக்சைடுகளுடைய பண்புகள். இப்போ ஆக்சைடுகள் ஹைட்ராக்சைடுகள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதனுடைய பண்புகள்னு பார்க்கலாம். இப்போ தூய நிலையில் ஆக்சைடுகள் அப்புறம் பெராக்சைடுகள்லாம் இருந்துச்சுன்னா, ஆக்சைடுகள் பெராக்சைடுகள் வந்து தூய நிலையில் இருந்துச்சுன்னா நிறம் இல்லாமல் இருக்கும். ஆனால் சூப்பர் ஆக்சைடு தூய நிலையில் இருந்துச்சுன்னா மஞ்சள் கலரு அல்லது ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் இது நிறத்தை வச்சு இதை பார்க்கலாம். 1 மார்க்கில் இதை கேட்கலாம். அடுத்து பெராக்சைடுகள் வந்து பார்த்திங்கன்னா டயாகாந்த தன்மை கொண்டவையாக இருக்கும். ஓகேங்களா, அது டயாகாந்த தன்மை என்ன அப்படின்னா 10வது பாடத்தில் வேதி பிணைப்புங்கிற பாடம் பார்க்கும் பொழுது நம்ம 11லேயே பார்க்கலாம். ஓகேங்களா, ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் நிரப்பப்படும் பொழுது ஒற்றை எலக்ட்ரானாக இருந்தால் அதை பாராகாந்த தன்மைம்பாங்க. இரட்டை எலக்ட்ரான்களாக இருந்தால் டயாகாந்த தன்மைன்னு சொல்லுவோம். அது காந்தத்தன்மை அடிப்படையாக வச்சு அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ பெராக்சைடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயாகாந்த தன்மையோடு இருக்கும். ஆனால் சூப்பர் ஆக்சைடுகள் வந்து பார்த்திங்கன்னா பாராகாந்த தன்மை கொண்டதாக இருக்குது. இப்போ சோடியம் பெராக்சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆக்சிஜனேட்டரியாக பயன்படுத்தப்படுது. Na2O2ங்கிறது ஆக்சிஜனேட்டரியாக பரவலாக பயன்படுத்திட்டு வரோம். இப்போ இந்த ஆக்சைடுகளை வந்து நீரோடு வினைப்படுத்தணும் அப்படின்னா ஹைட்ராக்சைடுகள்னு ஏற்கனவே பார்த்தோம். அந்த பெறக்கூடிய ஹைட்ராக்சைடுகள் எல்லாமே வெண்மை நிற கடினமாக இருக்கக்கூடிய திண்ம படிகங்களாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஆக்சைடுகள் கிடைக்குது. இந்த ஆக்சைடுகளை நீரோடு சேர்த்து வினைப்படுத்தி ஹைட்ராக்சைடுகளை தரோம். இந்த ஹைட்ராக்சைடுகள் எப்படி இருக்குன்னா திரவ நிலையில் இல்லை, வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய படிகங்களாக இருக்குது, திண்ம படிகங்களாக இருக்குது. அப்போ கார உலோக ஹைட்ராக்சைடுகள் வந்து வலிமை மிகு காரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கார உலோக ஹைட்ராக்சைடுகள் வலிமை மிகு காரங்கள். தீவிரமாக வந்து இதெல்லாம் நீரேற்றம் அடைஞ்சு வெப்பத்தை வெளியேற்றி நீரில் கரையுது. எப்படி நீரில் கரையுது அப்படின்னா, ஏன்னா திண்ம படிகங்கள்னு சொல்லிட்டோம் கார உலோக ஹைட்ராக்சைடுகள். இப்போ வந்து இது நீரில் அதிக வேகத்தில், அதாவது தீவிரமாக வினைபுரியும், நல்ல வேகமாக விகிரச ரியாக்ட் ஆகி வெப்பத்தை வெளியேற்றி நீரில் கரையுது. இது ஒரு வெப்ப உமிழ்வினை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ஹேலைடுகள். இப்போ கார உலோக ஹேலைடுகள் வந்து பார்த்திங்கன்னா MX, Xங்கிறது ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின்லாம் குறிக்கும். 17வது தொகுதியில் இருக்கக்கூடிய ஹேலஜன்கள். எம்ங்கிறது கார உலோகங்களை குறிக்கும். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியத்தை குறிக்கும். ஸோ இந்த கார உலோக ஹேலைடுகள் சொல்லக்கூடிய MX அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறமற்றதாக இருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா அதிக உருகு நிலைகளை கொண்ட படிக திண்மங்களாகவும் இருக்கும். ஓகேங்களா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சைடு, அப்புறம்
இந்த கார உலோக ஹாலைடுகள்னு சொன்னோம். அதெல்லாம் அதிக உருகுநிலை கொண்ட படிக திண்மங்களாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கார உலோக ஹாலைடுகள்னு சொல்லக்கூடிய சோடியம் குளோரைடு, சமையல் பயன்படுத்தக்கூடிய சோடியம் குளோரைடு உப்பு, கல்லுப்பு, தூளுப்புன்னு சொல்கிற கல்லுப்பு இருக்குல்ல, அதுதான். இது படிக திண்மங்களாக இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா தகுந்த ஹைட்ராக்சைடையோ தகுந்த ஆக்சைடையோ அல்லது ஹைட்ராக்சைடையோ அல்லது கார்பனேட்டையோ இந்த ஹாலைடோட எம்எக்ஸுங்கிற ஹாலைடோட நீர்த்த ஹைட்ரோஹாலிக் அமிலம்னு சொல்லக்கூடிய ஹெச்எக்ஸ்னால் HCl, HBr இந்த மாதிரி ஹைட்ரோ அப்படின்னா ஹெச்சை குறிக்கும், ஹாலிக் அப்படின்னா ஹாலஜன் குறிக்கும். நீர்த்த ஹைட்ரோஹாலிக் அமிலத்தோட வினைப்படுத்தி அதை நம்ம பெற முடியும். ஓகேங்களா? இப்போ லித்தியத்துலேருந்து சீசியம் வரைக்கும் அந்த தொகுதியில் மேலேருந்து கீழ் நோக்கி போனோம்னா கார உலோகங்களுடைய நேர்மின் தன்மை பார்த்திங்கன்னா அதிகரிக்குது. ஓகேங்களா? அப்படி அதிகரிக்கும் போது இந்த ஹாலஜன்கள் இந்த உலோகங்களுடைய ஹாலைடுகள், அதாவது லித்தியம் குளோரைடு, அப்படியே சோடியம் குளோரைடு, இந்த மாதிரியே இருக்கும் பொழுது சீசியம் குளோரைடு, இந்த மாதிரி லித்தியத்திலேருந்து சிசி வரைக்கும் போகும்போது உலோகங்களுடைய அந்த ஹாலைடுகளை உருவாக்கக்கூடிய தன்மை அதிகரிக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அயனியாக்க ஆற்றல் குறைவாக இருக்குது, நேர்மின்சுமை அதிகமாக இருக்குது. அதனால் ஹாலைடுகளை லித்தியத்தை விட சீசியம் அதிக அளவில் உருவாக்கும். இப்போ லித்தியம் புரோமைடு, அப்புறம் லித்தியம் அயோடைடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சகப்பணிப்பு தன்மை கொண்டவையாக இருக்குது. அப்போ இந்த இரண்டு லித்தியம் புரோமைடு, லித்தியம் அயோடைடு தவிர மற்ற இருக்கக்கூடிய எல்லா ஹாலைடுகளும் பார்த்திங்கன்னா அயனித்தன்மை கொண்டு இருக்குது. இப்போ இன்னொன்று, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். லித்தியம் ஏன் இதுக்கெல்லாம் ரீசன் கூட கேட்கலாம் 2 மார்க்கில். லித்தியம் ஃப்ளூரைடை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா ஹாலைடுகளும் நீரில் கரையும். இப்போ உதாரணத்துக்கு லித்தியம் புரோமைடு, லித்தியம் அயோடைடு, சோடியம் குளோரைடுங்கிற உப்பு எல்லாமே தண்ணியில் நல்லா கரையும். ஆனால் லித்தியம் ஃப்ளூரைடு மட்டும் நீரில் கரையிறதில்லை. ஏன் கரையிறதில்லை? இது ஏன் குறைவாக கரையுது? இதனுடைய குறைந்த கரைதலுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய படிகக்கூடு என்தால்பி அதிகமாக இருக்கும். அதாவது லித்தியமோ ஃப்ளூரினோ லித்தியத்தினுடைய உருவளவும் சிறியது, நேர்மின் அயனியில் லித்தியத்தினுடைய உருவளவு மிகச்சிறியதாக இருக்கும். அதே போல் எதிர்மின் அயனியில் பார்த்திங்கன்னா ஃப்ளூரைனுடைய உருவளவு பார்த்திங்கன்னா சிறியதாக இருக்குது. இப்போ இரண்டினுடைய உருவளவு மிக மிக சிறியதாக இருக்கிறதுனால இதனுடைய படிகக்கூடு பார்த்திங்கன்னா நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். ஸோ அதனுடைய அந்த படிகக்கூட்டில் இருக்கக்கூடிய அணுக்களை அயனிகளை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் லித்தியம் ஃப்ளூரைடு பார்த்திங்கன்னா நீரில் மிக மெதுவாக தான் கரையும். அப்போ லித்தியம் புரோமைடு, லித்தியம் அயோடைடெலாம் சகப்பணிப்பு தன்மை கொண்டு இருக்கிறதுனால அதாவது லித்தியம் புரோமைடு, லித்தியம் அயோடைடில் சகப்பணிப்பு தன்மையை பெற்றிருக்கிறதுனால கரிம கரைப்பான்களில் கரையும். சகப்பணிப்பு தன்மை இருந்தால் கரிம கரைப்பான்களில் கரையும், அயனித்தன்மை இருந்தால் நீரில் கரையும். ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது ஆக்சோ அமில உப்புகள். ஆக்சோ அமிலம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு அமிலம் இருக்குன்னா அதில் ஆக்சிஜன் இருக்கணும், அதோட ஹைட்ரஜனும் இருக்கணும். ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து அது இல்லாமல் இன்னும் புதுசாக 3ஆவதாக ஒரு தனிமம் உள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆக்சோ அமிலங்கள். இப்போ உதாரணத்துக்கு HNO3, இதில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. இதில் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனுக்கு இடையில் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கும். ஓகேங்களா? அப்போ H2SO4 சொல்லலாம். ஏன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு இடையில் பிணைப்பு இருக்குது, அதோட சல்ஃபர் இருக்குது. HCl நம்ம ஆக்சோ அமிலம்னு சொல்ல முடியாது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை, ஏன்னா அதில் ஆக்சிஜன் இல்லை. ஓகேங்களா? இப்போ கார உலோகங்கள் எல்லா வகையான ஆக்சோ அமிலங்களோடையும் உப்புகளை உருவாக்குது. இப்போ உதாரணத்துக்கு கார உலோகம்னு சொல்லக்கூடிய சோடியமானது ஆக்சோ அமிலம்னு சொல்லக்கூடிய H2SO4 சல்ஃபூரிக் அமிலத்தோடு வினைபுரிஞ்சுது அப்படின்னா Na2SO4ங்கிற சோடியம் சல்ஃபேட்டுங்கிற உப்பை உருவாக்கும். இப்போ கார உலோகங்கள் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஆக்சோ அமிலங்களோடு இணைந்து உப்புகளை உருவாக்குது. இந்த உப்புகளில் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா அந்த உப்புகளில் நீரில் கரையுது. ஓகேங்களா?
அதோட வெப்பத்தில் நிலைப்புத்தன்மையும் கொண்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ தொகுதியில் மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் பொழுது இந்த நேர்மின்தன்மை அதிகரிக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி அதிகரிக்கிறதுனால என்ன நமக்கு இதாக இருக்குது அப்படின்னா, கார்பனேட்டுகள் அப்புறம் பைகார்பனேட் நிலைப்புத்தன்மையும் அதிகரிக்குது. இப்போ சோடியம் பைகார்பனேட் இருக்குன்னா இதனுடைய நிலைப்புத்தன்மை அதிகரிக்குது. லித்தியத்தை விட இதுக்கு அதிகரிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீசியம் போகும்போது சீசியம் கார்பனேட், சீசியம் பைகார்பனேட் இந்த மாதிரி போகும் பொழுது அதனோட நிலைப்புத்தன்மை அதிகரிச்சிட்டே போகுது. இது காரணம் கார உலோக நேரடியினுடைய முனைவாக்கக்கூடிய திறன் வந்து மேலிருந்து கீழே வர வர குறையுது. ஏன்னா லித்தியத்துக்கு தான் முனைவாக்கும் திறன் அதிகம். ஓகேங்களா? இப்போ லித்தியம் வந்து கார்பனேட்டுகள் பைகார்பனேட்டுகளுடைய பைகார்பனேட்டுகளுடைய நிலைப்புத்தன்மை குறைவாக இருக்கும். ஆனால் தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும்போது, ஓகேங்களா, கார உலோக நேர் அயனிகளினுடைய முனைவாக்கும் திறன் குறைஞ்சிட்டே வருது. அப்படி குறையும் பொழுது கார உலோகங்களுடைய கார்பனேட்டுகள் M2CO3 கார உலோகங்களுடைய கார்பனேட்டுகள் இது வந்து Na2CO3ங்களா, M2க்கு பதிலாக சோடியம் கார்பனேட், K2CO3னா பொட்டாசியம் கார்பனேட் இந்த மாதிரி சொல்லலாம். அப்போ கார உலோகங்களுடைய கார்பனேட்டுகள் வந்து 1273 கெல்வின் வெப்பநிலை வரை குறிப்பிடத்தக்க நிலைப்புத்தன்மையை கொண்டுட்டு இருக்குது. இந்த வெப்பநிலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உருகி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக சிதைவடைஞ்சு அப்புறமேட்டு ஆக்சைடுகளை உருவாக்குது. அதாவது கார உலோகங்களுடைய கார்பனேட்டுகள் 1273 கெல்வின் வெப்பநிலை வரை நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்குது, ஒன்றும் ஆகிறதில்ல. அதுக்கு மேலேயும் வெப்பப்படுத்தணும் அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா முதல்ல உருகுது, அப்புறமேட்டு இறுதியாக சிதைவடைஞ்சு அப்புறமேட்டு தான் இந்த கார்பனேட்லேருந்து தான் ஆக்சைடுகள் உருவாகுது. ஓகேங்களா? இருந்தாலும் Li2CO3 லித்தியம் கார்பனேட் வந்து நிலைப்புத்தன்மை குறைஞ்சி மேலும் உடனடியாக சிதைவடையுது. இப்போ Li2CO3ங்கிறது வெப்பப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா Li2O + CO2 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ Li2CO3னா லித்தியம் கார்பனேட்டு. இதை வெப்பப்படுத்தும் போது என்னங்கன்னா சிதைவடைந்து லித்தியம் ஆக்சைடையும் அப்புறமேட்டு CO2யும் தருது. இதில் லித்தியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல உருகிட்டு அப்புறம் சிதைவடையதில்லை. ஓகேங்களா? நிலைப்புத்தன்மை குறைந்து உடனடியாக சிதைவடையுது. ஸோ இதுதான் நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். மற்ற கார உலோகங்களுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இது காரணம் என்ன அப்படின்னா, லித்தியம் ப்ளஸ் Li+ங்கிற உருவ அளவு வந்து பார்த்திங்கன்னா அதையும் அப்புறம் CO3 இந்த இரண்டு அயனிகளுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா அதிக உருவளவு வேறுபாடு இருக்குது. இப்போ CO3 பெரிய உருவளவு, Li+ங்கிறது சிறிய உருவளவு. இப்போ இரண்டுக்கு இடையில் அதிக உருவத்தில் வேறுபாடு இருக்குது. இதனால் படிகக்குழு வந்து நிலைப்புத்தன்மை இல்லாமல் போயிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த Li2CO3ங்கிறது முதல்ல உருகாமல் உடனடியாக சிதைவடையுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த பதில் தான் நம்ம எழுதணும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, அண்டர்லைன் பண்ணிங்க. அந்த மாதிரி மிக அதிக காரத்தன்மை கொண்டு இருக்கிறதுனால லித்தியத்தை தவிர்த்து மற்ற கார உலோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா திண்ம பைகார்பனேட்டுகளை உருவாக்கும். ஏன்னா கார உலோகங்களுக்கு காரத்தன்மை அதிகம், பேர்லேயே கார உலோகங்கள்னு சொல்கிறோம். காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால லித்தியத்தை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய மற்ற கார உலோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா திண்ம பைகார்பனேட்டுகள் உருவாக்குது. அதாவது லித்தியம் வந்து பைகார்பனேட்டை உருவாக்காது, லித்தியம் கார்பனேட்டை உருவாக்குது. படுத்தும் போது சிதைவடையுதுன்னு முன்ன பார்த்தோம். இப்போ லித்தியம் பைகார்பனேட்னா HCO3ன்னு வரணும், அங்கே அது வரதில்லை. லித்தியம் வந்து பைகார்பனேட்டை உருவாக்காது, ஆனால் மற்ற கார உலோகங்கள் உருவாக்கும். இப்போ NaHCO3, KHCO3 இதெல்லாம் கார உலோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். கார உலோகங்களுடைய திண்ம பைகார்பனேட்டுகள்னு சொல்லலாம். ஆனால் இதை தவிர இந்த கார உலோகங்களை தவிர வேறு எந்த, உதாரணத்துக்கு இடைநிலை தனிமங்களோ வேறு எதுவுமே பைகார்பனேட்டுகளை உருவாக்காது. அயன் பைகார்பனேட் இந்த மாதிரி எதுவும் இல்லை.
பார்த்தீங்க அப்படின்னா M2CO3 சோடியம் கார்பனேட். எம்ங்கிறது சோடியம்னு உதாரணத்தை வச்சுட்டோம்னா Na2CO3 + CO2 + H2O gives to NaHCO3. கார்பனேட்டுகள் வந்து பைகார்பனேட்டுகளை உருவாக்குது. ஓகேங்களா? இப்போ எல்லா கார்பனேட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா கார்பனேட்டுகள் அப்புறம் பைகார்பனேட்டுகள் எல்லாமே நீரில் கரையும். சோடியம் கார்பனேட் Na2CO3ங்கிறது சலவை சோடாவில் இருக்கக்கூடியது, அது தண்ணியில் கரையும். அதே போல் NaHCO3ங்கிறது சமையல் சோடா, அதுவும் பார்த்திங்கன்னா நீரில் கரையும். ஓகேங்களா? நம்ம சமையல் சோடான்னு சொல்லக்கூடிய இட்லி மாவுக்கு போடக்கூடிய இட்லி மாவில் இட்லி அரைக்கும் பொழுது, அதாவது அரிசி மாவு அரைச்சி இட்லி தயாரிக்கும் பொழுது, இட்லி மாவு தயாரிக்கும் பொழுது நல்லா பசுன்னு உப்பி வரணும், இட்லி வந்து சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா சமையல் சோடான்னு சொல்லக்கூடிய NaHCO3 பயன்படுத்துவோம். சோடியம் பைகார்பனேட்னு சொல்லுவோம். ஸோ அந்த சோடியம் பைகார்பனேட் NaHCO3யும் சோடியம் கார்பனேட்னு சொல்லக்கூடிய Na2CO3 ரெண்டுமே நீரில் நல்லா கரையுது. தொகுதியில் மேலேருந்து கீழே போகும்போது பார்த்திங்கன்னா லித்தியத்திலேருந்து சீசியம் வரைக்கும் போகும்போது இதனுடைய கரைதிறன் பார்த்திங்கன்னா வேகமாக அதிகரிச்சுட்டே போகுது. ஓகேங்களா? இப்போ சோடியம் பைகார்பனேட்டை விட கீழே போக போக அதுக்கடுத்தது சோடியத்துக்கு அடுத்து என்ன வருது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம் பைகார்பனேட். இந்த மாதிரி வரும்போது சோடியம் பைகார்பனேட்டோட பொட்டாசியம் பைகார்பனேட் இன்னும் வேகமாக அதிகரிக்குது, வேகமாக கரையுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகக்கூடு ஆற்றல் வந்து தொகுதியில் மேலேருந்து கீழே வர ரொம்ப ரொம்ப வேகமாக குறையுது. இப்போ நீரேற்ற ஆற்றல் குறைஞ்சிது தொகுதியில் மேலேருந்து கீழே வரும் பொழுது, அதை விட இந்த படிகக்கூடினுடைய ஆற்றல்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வர வேகமாக குறையுது. அப்படி வேகமாக குறைஞ்சிது அப்படின்னா வேகமாக கரையும். படிகக்கூடு ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கரைப்பதற்கு அது வேகமாக கரையாதுன்னு அர்த்தம். வெப்பப்படுத்தினாலும் இதாகும். ஆனால் இது அப்படி இல்லை. படிகக்கூடு ஆற்றல் குறைவாக இருக்குது தொகுதியில் மேலேருந்து கீழே வரும் பொழுது, அப்போ எளிதில் வந்து கரைஞ்சிடுது. இதுதான் தொகுதியில் மேலேருந்து கீழே போகும்போது கார்பனேட்டுகளும் பைகார்பனேட்டுகளும் நீரில் கரையிறதுக்கு காரணம். இதை கொஸ்டினில் 2 மார்க்லேயோ கிரியேட்டிவ் கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். அடுத்தது 5.3.1 கார உலோகங்களின் முக்கிய சேர்மங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் கார்பனேட் Na2CO3 10H2O. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் குளோரைடு NaClன்னு சொல்லக்கூடிய சமையல் சோடா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லக்கூடிய காரம் NaOH. ஓகேங்களா? அடுத்தது சோடியம் பைகார்பனேட் NaHCO3. இதான் சமையல் சோடான்னு சொல்கிறது. கேக்கு, ரொட்டி இந்த மாதிரி தயாரிக்கிறது, சமையல் இட்லி மாவில் போடுறது, இதெல்லாம் சோடியம் பைகார்பனேட். இதெல்லாமே பார்த்திங்கன்னா கார உலோகங்களுடைய முக்கியமான சேர்மங்கள் அப்படின்னு சொல்லலாம். Na2CO3ங்கிறது சலவை சோடான்னு சொன்னோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த காணொளி வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.